இல்லை, நான் என்ன சொல்றேன்னா அவர் பாஜகவால் உருவாக்கப்பட்டவர்னு நான் பார்க்கல, காலச்சூழல பாஜக பயன்படுத்த பார்க்குறாங்கன்னு பார்க்குறேன். நீங்க பாஜக விஜயை உருவாக்கி இவ்வளவு காலமாக அந்த வாதத்தை அவங்க வைக்கிறாங்க, அது மக்கள் மத்தியில திமுக சொன்னது சரியோ இல்ல அப்படிங்கிற ஒரு வாதம் மக்கள் இடத்துல வந்துரும்ல. இல்ல, மக்கள் மன்றத்துல நீங்க நான் என்ன சொல்றேன்னா, ரொம்ப சீரியஸா பாஜகல இருந்து என்ன உரையாடல் வருது, மு.க. ஸ்டாலின் கிட்ட என்ன உரையாடல் வருதுன்னு கவனிக்கிறத விட, நான் சொன்னா பல பேர் நம்ப மாட்டாங்க, ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும், விஜயனுடைய உரையாடலை மக்கள் கவனிக்கிறாங்க. ஏன்னா அவர் என்னைக்காவது வெளியில வர்றாரு. நீங்க டெய்லி பேசுறாங்க மற்ற கட்சிகள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேலத்துல இருந்தாலும் பிரச்சனை சந்திக்கிறாரு, சென்னை. அது ஒரு ஸ்ட்ராட்டஜியா அவங்க பயன்படுத்துறாங்க, கரெக்டா இருக்கும்னு தோணுது அவங்களுக்கு. இல்ல, அது நிச்சயமாக அது மக்களால் கவனிக்கப்படல. நீங்க இதே விஜய் பனையூரை விட்டு வெளியே வா, பனையூரை விட்டு வெளியே வான்னு சொல்றீங்க. அவர் பனையூர்ல இருந்து பரமக்குடிக்கு ஒரு நாள் வராரு, ஒரு நாள் திண்டுக்கல் வர, ஒரு நாள் தேனி வராரு, ஒரு நாள் இது வராருன்னு வச்சுக்கலேன். விஜய் தானே இன்னைக்கு விட்டா நாளைக்கு பார்க்கலாம்னு தோணிடும். நீங்க விஜய் தானே இன்னைக்கு வந்தாரு, இன்னைக்கு என்ன திருநெல்வேலி வந்தாரப்பா, நாளைக்கு நாரில் வந்தார். ஒரு படம் 5 தேட்டரில் ஓடும். ப்ரோ, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு தேட்டரில் படம் ஓடிட்டு இருக்கு, ஐயோ விஜய் படம் பார்த்தே ஆகணும்னு சொல்லுவாங்க வீட்டில் குழந்தைகள். இல்லை, அந்த படம் தேட்டரை விட்டு போயிடுச்சு, சரி பக்கத்து தேட்டரில் ஓடுது, நான் கூட்டு போறேன்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி அரசியலில் தான் ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன்.